ஆமே ஆமே ஆமே. உட்காருவோம். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் கழிந்த நாட்களிலெல்லாம் நம்மை காத்தார், நம்மை வழிநடத்தினார், நம்மோடு இருந்தார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மிக முக்கியமாய் கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் உண்டு என்றால், கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசும் பொழுது ஒரு நேரம் கேட்ட உடனே எல்லாம் சரியாகி விடாது. ஒரு பிரசங்கத்தை கேட்கிறோம் என்றால் அதன் பிறகு அதை தொடர்ந்து அந்த வசனங்களை தியானித்து அந்த வசனங்களின்படி ஜீவியம் இருக்கிறதா என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் நாம் வளர வேண்டும். இதுதான் மிக முக்கியம். சிலர் என்ன செய்வாங்கன்னா, கேட்போம், எல்லாரும் கேட்போம். நம்ம சபையில் உள்ளவர்களெல்லாம் ரொம்ப விழிப்பு, வசனத்தை கேட்கறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறீர்கள். அது போதாது. அதுக்கு பிறகு அந்த வார்த்தைகளை எல்லாம் எதில் வைக்கணும்? ஜெபத்தில் வைக்கணும். சாலமோன்கிட்ட இருந்த சுபாவத்தை ஜெபத்தில் வைக்கணும். சாலமோன் எப்படி ஜீவித்தான் என்பதை பார்க்கும் பொழுது அவன் ஒரு சமாதான புருஷன். சமாதானம். அவனுக்கு இன்னொரு பேர் கொடுக்கப்பட்டான். யார்? நாத்தான் தீர்க்கதரிசி கொடுத்தார். எதிதியா. அது என்னவென்றால் கர்த்தருக்கு பிரியமானவன். தாவீது கொடுத்தது சாலமோன். அந்த இதுக்கு பேர் என்னன்னா சமாதானம். ஆனால் நாத்தான் கொடுத்தது எதிதியா. அதுக்கு கருத்து அவன் பிரியமானவன். அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகள் கிடைக்கும் பொழுது அதை நம்ம எங்கே வைக்கணும்? மனதில் வைக்கணும். மனதில் வைத்து அதை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணணும். இருதயத்தில் வார்த்தை இருக்கணும். வாய் தேவனை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். எந்த காலத்திலும் அப்படிதான். இங்கே ஒரு அருமையான வசனத்தை இந்த மாதத்தில் நம்ம ஒரு சில கூட்டங்களில் அதை தியானித்தோம். நீ எழும்பி காரியத்தை என்ன செய்ய? நடப்பி. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு என்ன செய்வாராக? இருப்பாராக. நீ எழும்பி காரியத்தை என்ன செய்ய? இது எல்லா இடங்களிலும் பயன்படும். எல்லா இடங்களிலும் என்ன செய்யும்? பயன்படும். அந்த வார்த்தை நம்ம இருதயத்தில் எழுதப்பட்டு விட வேண்டும். எழுதப்பட்டு அந்த எழுதப்பட்ட வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது அது நமக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். அது எந்த இடத்துல அதை பேசணுங்கிறது கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். இப்போ அந்த வார்த்தையை நம்ம தியானித்தோம். முதல் வாரம் காலை, சாயங்காலம், அடுத்த வாரம் காலை, இப்படிப்பட்ட வேளைகளெல்லாம் தியானித்தோம். ஆனால் இது எனக்கு எப்படி பிரயோஜனம் என்றால், நான் இனி போகிற இடத்துல இது எனக்கு ரொம்ப பயனாக இருக்கும். ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறதுக்கு தோன்றதுக்கு போகிறேன்னு வச்சுக்கிடுங்களா, அந்த இடத்துல இந்த வார்த்தையை முக்கியப்படுத்தி பேசும் பொழுது தேவன் அங்கே இறங்கி வருவார். ஏன்னா அந்த வார்த்தையை வைத்து நான் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறேன். அந்த வார்த்தையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறனால அங்கே பெரிய பிரசன்னம் இருக்கும். நமக்கு அந்த பிரசங்கத்தை பற்றி ஒரு கவலையும் என்ன செய்யாது, வராது. அந்த ஆலோசனை சொல்லுவதில் நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாரமும் கேட்கக்கூடிய அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை ஏதோ உனக்கு வந்ததுக்கு நான் என்ன செய்வேன்னு சொன்னது போல அப்படியே விட்டுவிடாதபடிக்கு அந்த வார்த்தையை வைத்து என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். கழிந்த செவ்வாய்க்கிழமை அன்று பெண்கள் ஐக்கிய கூடுகை நடந்தது. மிக நேர்த்தியாக, மிக அருமையாக நடந்தது. அருமையாக சகோதரி இயேசுமணி அவர்கள் பிரசங்கித்தார்கள். ரொம்ப சந்தோஷம். அது முடிந்த பிறகு நானும் கொஞ்சம் நேரம் எடுத்து நானும் பிரசங்கித்தேன். பிரசங்கித்த பிறகு இதை எத்தனையோ தடவை நான் பேசியிருக்கிறேன். இருந்தாலும் அதன் பிறகு வீட்டில் போய் சில காரியங்களை என் மனசில் வைத்துக்கிட்டு நான் அப்படியே சிந்தித்த வேளையில் அது எனக்கு இன்னும் புதிதாகவே இருக்கிறது. எதில் புதிதுன்னு சொன்னால், சபையில் உள்ள மக்களை எல்லாம்
கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்புவதற்கு அது என்னவாய் இருக்கிறது, ஏதுவாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதில் 2-3 மிக முக்கியமான காரியம். நம்ம மிக முக்கியமான காரியம் நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் கர்த்தருக்கு அது முக்கியம் கிடையாது. கர்த்தருக்கு எது முக்கியம் என்று சொல்லும் பொழுது ஒருத்தன் தன்னை உணரணும். அதில் மிக முக்கியமாக 3 காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகின்றேன். நான் இதுவரையிலும் இந்த கோணத்தில் அதை சிந்திக்கவில்லை, ஆனால் இந்த வாரத்தில் அதை சிந்தித்திருக்கிறேன். ஆகவே சொல்லுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 44வது 45வது 46வது 3 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த சீமோன் என்கிறவனுடைய வீட்டில் விருந்து சாப்பாடுறதுக்கு போயிருக்கிறார். விருந்து சாப்பிடுவதற்காக போகிறார். விருந்து சாப்பிட்டு இருக்கிறார். அப்படி சாப்பிட்ட அவர் அவனை என்ன செய்கிறார் என்றால் அவங்கிட்ட உள்ள சில காரியத்தை சொல்லுகிறார். 3 காரியத்தை சொல்லுகிறார். முதலாவது என்ன சொல்லுகிறார் என்றால் 40வது வசனத்தினுடைய கடைசி 4வது வரியில் இருந்திருக்குது. நானே வாசிக்கிறேன் 3 வசனத்தையும். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. நீ என் கால்களுக்கு என்ன தரல? தண்ணீர் தரல. ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு. யாருக்கிட்ட? யாரை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்றாரு? சாப்பாடு போட்டவர்கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் கால்களுக்கு என்ன தரல? தண்ணீர் தரல. அடுத்த வசனத்தில் 45 முதல்ல இருக்கு, நீ என்னை முத்தம் செய்யவில்லை. நீ என்னை என்ன செய்யவில்லை? முத்தம் செய்யவில்லை. அதுவும் கம்ப்ளைண்ட் தான். நீ எனக்கு இந்த காரியத்தில் குறைபட்டா. நீ எவ்வளவு சாப்பாடு போட்டு என்னப்பா? சிக்கன் போட்டு என்ன, அதுக்கு ஒரு வறுவல் போட்டா என்ன, சாப்ஸ் போட்டா என்ன போட்டாலும் நீ என்னை என்ன செய்யல? முத்தம் செய்யவில்லை. 3வது 46 முதல் பகுதி, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. எத்தனை கம்ப்ளைண்ட் கர்த்தர் சொல்றாரு? எத்தனை கம்ப்ளைண்ட் சொல்றாரு? 3 கம்ப்ளைண்ட் சொல்றாரு. 1, தண்ணீர் தரல, முத்தம் செய்யல. அதுக்கு பிறகு நீ என் தலையில எண்ணெய் என்ன செய்யல? பூசல. இவருக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனா அவளை பற்றி சொல்லும் பொழுது அவ தண்ணி தந்தாள், முத்தம் தந்தாள், எண்ணெய் பூசினாள். சும்மா கிடந்தவளுக்கு ஆசீர்வாதம், கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டவருக்கு அவர்கிட்ட உள்ள குறையதான் கத்த சொன்னார். இதே மாதிரி தான் நம்ம ஜீவியம் இருக்கிறது. நாம் நினச்சிக்கிடுறோம் காணிக்க கொடுத்த உடனே ஆண்டவர் ரொம்ப பெரிய வைத்து விடுவார், நல்லா கொடுத்துடணும், நிறைய கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னார். சொல்லி நினைத்து செய்வோம் என்றால் கத்த சொல்கிறார், உன் காணிக்கை கொண்டு உடப்பில் போடு. நீ என்கிட்ட எப்படி இருக்கிறாய்? நீ என்கிட்ட எப்படி இருக்கிறாய்? நான் இந்த 3 எத்தனையோ தடவை இந்த அதிகாரத்திலிருந்து நான் பேசியிருக்கிறேன். ஏன்னா இதில் வர்றது மகதலேனா மரியாள். அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை கர்த்தர் என்ன செய்திருந்தார்? துரத்தி இருந்தார். அவ தன்னுடைய ஆஸ்தியினாலே இதுக்கு பிறகு ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவள். ஆனால் அவள் ஒரு பாவியான நடத்தை உள்ளவள். இப்போ பாவி கிடையாது. ஆண்டவர் அவளை சுத்திகரித்து விட்டாள். 8வது அதிகாரம் இதுக்கு இணையாட்டு அந்த 8வது அதிகாரம் தான். 2வது 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 8 லூக்கா 8:2, அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன் நாளும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்றும் அநேக ஸ்திரீகளும் அவருடனே என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். இதுக்கு அடுத்த அவள் ஊழியம் தான் செய்தார்கள். இதற்கு அடுத்த அவள் ஊழியம் செய்தாள்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஊழியம் செய்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த 3 காரியங்களையும் உடையவர்களாயிருக்கணும். இந்த 3 காரியங்களும் செய்ய வேண்டும். இந்த 3 காரியங்களும் எதை குறிக்கிறது என்பதை நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தேன். 3 ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு. நீ என் கால்களுக்கு என்ன தரல? தண்ணீர் தரவில்லை. யார் தண்ணி கொடுக்க மாட்டா? ஒரு சொம்பு தண்ணி யார் கொடுக்க மாட்டா? நான் தண்ணி கேட்டேன், லேசாக சைகை தான் பண்ணேன். நம்ம பிள்ளைகள் ஓடி வந்து நானாச்சு நீனாச்சு ஓடி வந்து தண்ணி ஊத்தர்றாரு. நம்ம என்ன நம்ம வச்சாளா? கிடையாது. ஒரு அன்பு பாருங்க. அந்த சீமோன்கிட்ட கர்த்தர் தெளிவாக சொல்லிட்டாரு. அப்போ 2 பேரும் வர்றார்கள். அவன் வந்து அவருக்கு விருந்து கொடுப்பதற்காக அவரை அழைத்து கொண்டு வந்து தன் வீட்டில் என்ன செய்கிறான்? வைத்திருக்கிறான். ஆண்டவர் பந்தியில பந்தி இருக்கிறார். அதை நாம் பார்க்கிறோம். அந்த 36வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். வேதம் சொல்லுகிறது, பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். விரும்பி வேண்டிக் கொண்டான். ஒரு வேண்டுதல், ஆண்டவரே நீர் என் வீட்டில் வந்து என்னோட விருந்து என்ன செய்யணும்? சாப்பிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அவர் அந்த வீட்டில் பிரவேசித்து, நம்ம ஆண்டவர் யாரு கூப்பிட்டாலும் போயிடுறாரு. நீங்க எந்த இடத்துல பாருங்க, நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன், உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு எந்த வீட்லேயே அவர் சொல்லியிருக்கிறாரா? சொல்லவே இல்லை. அதுதான் அவர் பாவிகளை என்ன செய்கிறவர்? நேசிக்கிறவர். பாருங்க, பரிசேயரில் ஒருவன் தன்னுடைய போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து, அவர் அந்த சம்பவத்தை அறிகிறான். இயேசு என்பவர் வந்தாராம், பரிசேயனுடைய வீட்டிற்கு சென்று இருக்கிறார். அங்க என்ன சாப்பிட போயிருக்கிறாரு? விருந்து சாப்பிட போயிருக்கிறார் என்பதாக சொல்லி அந்த வீட்டுக்குள்ள போய் அவர் பாதத்தின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு கண்ணீர்னால பாதத்தை நனைத்து தலைமயிர்னால துடைத்து அவருடைய பாதங்களை என்ன செய்தாள்? முத்தம் செய்தாள். முதல்ல அவள் செய்தது 2 காரியம்தான். அவள் என்ன செய்தாள்? அவருடைய பின்னால நின்று அழுதாள். அழுதது கண்ணீர் வடியுது. சிலருக்கு மளமளன்னு கண்ணீர் வந்துடும். நம்ம மாதிரி உள்ள ஆளுகளுக்கு கண்ணீர் இல்லையோ வத்தி போச்சோ என்னவோ தெரியாது. நான் ரொம்ப யோசிப்பேன், என்ன அழகா அழுகாங்க. அது ஒரு பெரிய கிருபைங்க. கர்த்தருடைய சமூகத்தில் அழுகையோடு போனோம், அழணும். எனக்கெல்லாம் கொன்னு போட்டாலும் என்ன வரமாட்டேங்குது? அது ஏன், என்ன குறை, எதுக்காக வேண்டி அப்படி வரமாட்டேங்குது? ஒருவேளை அந்த ஊத்துக்கண் நமக்கு கண்ணில் இல்லையா தெரியல. அழணும், அழுது கேட்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் யார் யார் அழுவார்களோ அவர்களுடைய கண்ணீருக்கு என்ன உண்டு? பதில் உண்டு. நிச்சயமா பதில் உண்டு. பாருங்க, இவன் அப்படியே பின்னானதுன்னு ஒரே அழுக, அப்படியே அழைச்சில என்ன விழுது? கண்ணீர் விழுது. இப்போ சில ஆளு நமக்காக வேண்டி வேதனைப்படுற வேலையில ஒரு ஆசிரியர் கடைசி நாள் பள்ளிக்கூடத்தை விட்டு நான் வெளியே வர்ற வேலையில் என் கையை எட்டி பிடிச்சிக்கிட்டார். அவர் நல்ல தடியாட்டு பெரிய ஆடு. ஆமாம், அப்படி பிடிச்சிக்கிட்டு எனக்காண்டி ஒரு ஜெபம் பண்ண போகிறார். அவர் ஜெபம் பண்ண போகிறாரு. சார், உங்களுக்காண்டி ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கையை பிடிச்சாரு. எங்கே இருந்தால் கண்ணீர் வந்தோம், எனக்கு என்ன செய்ய இல்லை தெரியல. கண்ணீர் மளமளான்னு நான் வலது கையை பிடிச்சிருக்கிறேன், அவரும் வலது கையினாலும் பிடிச்சிருக்காரு. 2 பேரும் கையை பிடிச்சிருக்கிறோம். எனக்கு கை இப்படி இருக்குது, அவருக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் எதில் விழுது? கையில் விழுதுகிட்டே இருக்குது.
ஒரு சின்ன நீரூற்று பாய்ந்தது போல என்ன செய்து ஆகிது. அப்போ நான் நினைச்சேன், இவர் நம்மகிட்ட எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் அப்படின்னு என் மனசுக்குள்ளே நினைச்சேன். ஆண்டவரே, எங்கள் அருமையான சாரை நீர் ஆசீர்வதிக்கணும், இனி உமக்காக அவர் ஜீவிக்கணும், உம்முடைய வழியில் என்ன செய்யணும், நடக்கணும். அப்படி கொஞ்சம் நல்ல பக்தி உள்ள ஆள், நல்ல பக்தி உள்ள ஆள். சில குறைகள் எல்லாருக்கும் இருக்க மாதிரி இருக்கத்தான் செய்யும், ஆனால் ரொம்ப கெட்டிக்காரது. அப்போ கண்ணீர் சிந்தினாள். இப்படி நானும் எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன், கண்ணீர் வரவா செய்யுது, வர மாட்டேங்குது. இது என்ன பாறையா போச்சு போச்சு. ஆனால் ஒரு பாரம் இருக்கும், பாரம் இருக்கும், ஒரு பாரம் இருக்கும், வேதனை இருக்கும். ஆண்டவரே, இன்னைக்கும் காலையில் கொஞ்சம் வேதனையோடு தான் இருந்தேன். ஆண்டவரே, நீர் பாருமப்பா, கண்பாருமப்பா, இதை பேசவும் போகிறேன். நீர் எந்த வழியில் நடத்த சித்தமாக இருக்கிறீரோ அந்த வழியில் என்ன செய்யணும், நடத்தணும். இந்த பாருங்க, இவா கண்ணீர் விட்டுட்டா, பாதமெல்லாம் நனையுது. உடனே அப்படி உட்கார்ந்தா. ஆனால் அவருக்கு முகத்தை பார்க்கல, இதுவரையிலும் என்ன அவருக்கு முகத்தை அவ என்ன செய்யல, பார்க்கல. பின்னால இருந்துதான் கண்ணீர் விட்டான். அது அர்த்தம் என்னன்னா, அவள் அவ்வளவு பாவம் செய்தவள். இந்த பரிசுத்த தேவனுக்கு முன்னால எப்படி அவருடைய முகத்தை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும் என்பதாக அவள் ஒருவேளை நினைத்திருப்பாள். அதனால பின்னால் இருந்து கண்ணீர் சிந்தி அழுது. இனி அவளுக்கு கண்ணீர் தானே பாதத்தில் தண்ணி மயிறு இருக்கு, இனி அதுக்கு ஒரு நிவாரணம் பண்ணணுமே. தலைமயிறு சுருட்டி எடுத்து கட்டி வச்சிருக்கா, எல்லாம் கலத்தி விட்டு அந்த தலைமயிரினால் அவருடைய பாதங்களை என்ன செய்தாள், துடைத்தாள். பாதத்தை என்ன செய்தாள், துடைத்தாள். துடைத்து விட்டு அவருடைய பாதத்துக்கு என்ன கொடுக்கிறார், முத்தம் கொடுத்தாள். இப்பவும் நேராக போகலை, முன்னால் போகலை. நாம என்ன உடனே நான் பெரியாள், நான் இவ்வளவுக்கு கண்ணீர் விட்டுருக்கிறேன், உம்ம வேற நான் எவ்வளவு அன்புள்ளவளாக இருக்கிறேன் பாரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிடுவோம். இவளுக்கு அது ஒன்றும் கிடையாது. அவளுடைய பாதத்தை என்ன செய்தாள், முத்தமிட்டாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதெல்லாம் ஒன்றும் யார் செய்யல, இந்த பரிசேயன் செய்யவில்லை, சிமியோன் செய்யவில்லை. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதை ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எனக்கு தண்ணீர் தரவில்லை, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, நீ எனக்கு எண்ணெய் என்ன செய்யல, பூசவில்லை. எவ்வளவு வேதனையோடு கர்த்தர் சொல்லுகிறார் பார்த்தீங்களா, எவ்வளவு வேதனையோடு கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொன்றும் ஞான அர்த்தம் உள்ளவைகள். நாங்கள் யோசித்தேன், தண்ணீர்னு சொன்னாரு, அந்த தண்ணீர் என்பது இந்த இடத்துல எதை குறிக்கும் என்பதை பற்றி கொஞ்சம் யோசித்தேன். யோசித்த வேளையில் தண்ணீருங்கிறது எங்கே வருகிறது என்பதாக நினைத்து அப்படியே சிந்தித்த வேளையில் கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நான் முதலாவது தண்ணீரை பற்றி கொஞ்சம் எடுக்கிறேன். அந்த தண்ணீர் நம்ம என்ன செய்யும் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது. யோவான் 3:5வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஜலத்தினாலும், ஜலம் என்றால் தண்ணீர், ஜலம் என்றால் என்னது, தண்ணீர். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ சபை செய்ய வேண்டிய முதல் காரியம் ஜலத்தினால பிறக்க வேண்டும். எதனால பிறக்க வேண்டும், ஜலத்தினால. அப்ப அதுல என்ன தெரிகிறது, இந்த பரிசேயன் ஜலத்தினால என்ன செய்யல, பிறக்கல. வேதபாரகர் பரிசேயர் வித்தியாசமான ஆவி உள்ளவர்கள். எதை இவன் இருந்து கூப்பிட்டுட்டான், மற்றவங்க என்ன கூப்பிட மாட்டாங்க, வேதபாரகரும் கூப்பிட மாட்டான், பரிசேயரும் கூப்பிட மாட்டான். கடைசி வரையிலும் ஆண்டவரை எதிர்த்து நின்ற கூட்டம் வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், இப்படிப்பட்டவர்கள் தான் எதிர்த்து நின்றவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ ஆண்டவருக்கு தண்ணீர் கொடுக்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது, நீ எனக்கு என்ன செய்யவில்லை,
தண்ணீர் தரவில்லை. அப்ப தண்ணீர் தரவில்லை என்றால் அதற்கு அர்த்தம் நீ இன்னும் ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படியவில்லை. ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படியவில்லை. சபைக்கு ஆண்டவர் தரக்கூடிய ஆலோசனை என்னவென்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சபைக்கு மிக முக்கியமாக காணப்படக்கூடியது ஞானஸ்நானம். அதனால தான் எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அது எதை குறிக்கிறது என்பதை பற்றி சொல்லும் பொழுது 5வது அதிகாரம் 26, 27வது வசனத்தை வாசியுங்கள். வேதம் சொல்லுகிறது, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் தாம் சபையை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. எதனால சுத்திகரிப்பு? பரிசேயனுக்கு சுத்திகரிப்பு இல்லை. ஏனென்றால் தண்ணீர்னால அவன் ஞானஸ்நானம் பெறவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசியுங்கள். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. அப்ப ஒரு பரிசுத்தம் எதிர இருக்கிற என்றால் தண்ணீர் முழுக்கில இருக்குது. எதுல இருக்கிறது? தண்ணீர் முழுக்கில் இருக்கிறது. சுத்திகரிக்கிறதற்கோ பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான. நல்ல கவனிங்க, பரிசுத்தமானதாக இருக்கணும், பிழையற்றதாக இருக்கணும். அப்ப தண்ணீர் முழுக்கு என்று சொல்லும் பொழுது பரிசுத்தத்தை தருகிறது. பரிசுத்தமாயும் பிழையற்றதாயும். பிழையற்றதுன்னா பொருள் என்ன? குற்றமற்றது. பிழையற்றதுன்னா அர்த்தம் என்ன? அப்போ ஒரு சபை என்று சொல்லும் பொழுது ஞான ஸ்நானத்தின் படியாய் மூழ்கி பாவங்கள் அடக்கம் பண்ணப்பட்டு நீதிக்கென்று உயிர்த்தெழுந்து கர்த்தருடைய வழியில நடக்கும் பொழுதுதான் ஆண்டவர் பிரியப்படுவார். இல்லாவிட்டால் நீர் எனக்கு என்ன செய்யவில்லை? தண்ணீர் என்ன செய்யவில்லை? தரவில்லை. வேதத்தில் எந்த பகுதியை நாம் எடுத்துக்கொண்டாலும் ஆண்டவர் நம்மீது வேதனை அடையும்படியாக நாம் என்ன செய்யக்கூடாது? நடக்கவே கூடாது. அதனால தான் அந்த தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு கர்த்தருடைய ஆவியானவர் இவ்விதமாக சொல்லுகிறார். அந்த தண்ணீர் முழுக்கு நமக்கு பரிசுத்தத்தையும் நீதியையும் நமக்கு என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. இங்க சொல்லப்படுகிறது தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம். நாம் செய்த, நல்ல கவனிங்க, நாம செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. நீதியின் கிரியைகளின் நிமித்தம் ரட்சிக்கவில்லை. இங்க நீதியின் கிரியைகளை செய்தவன் யாரு? இந்த பரிசேயன். நீதியின் கிரியைகளை இந்த பரிசேயன் செய்தான். அது நிமித்தம் அவன் சுத்திகரிக்கப்படவில்லை, நீதிமானாக்கப்படவில்லை. அதே போலதான் நாம எவ்வளவு கொடுக்கலாம், எவ்வளவு பெரிய பிரசங்கம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நம்மை அவர் ரட்சிக்கவில்லை. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை என்ன செய்யாமல்? ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும். இது என்னவென்றால் மறு ஜென்ம முழுக்கு. இனி நம்ம ஒரு ஜென்மம் 7 பிறவியில ஒரு பிறவி எடுக்கிறோம்னு நினைச்சிடாதுங்க. மறு ஜென்மம்னு சொல்ற வேளையில அப்போ அவங்க சொன்னது உண்மைதானே, 7 பிறவி உண்டுன்னு சொல்லானு இல்ல, ரைட்டு அப்படின்னு நினைச்சிடாதுங்க. மறு ஜென்மம் இது இம்மைக்குரிய ஒரு ஜீவியம், மரணம், அதன் பிறகு பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு ஜீவியம். மறு ஜென்மம், மறு ஜென்ம முழுக்கு. என்ன ஜென்ம முழுக்கு? மறு ஜென்ம முழுக்கினால் மறு ஜென்மத்துக்குரிய ஒரு முழுக்கு. அப்போ ஞானஸ்நானம் தண்ணீர்ல நம்ம எடுக்கக்கூடியதுனால
நம்ம என்ன பெறுகிறோம்? மறுஜென்மம் ஒன்று அடைய போறோம் இல்ல? எப்படி இருக்க போறோம்? தேவதூதர்களை போல இருக்க போகிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன அடைவோம்? மறுரூபமாவோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன ஆவோம்? மறுரூபமாவோம். அந்த நிலைக்கு நம்ம போகணும். அந்த நிலையில நம்ம காணப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினால், பரிசுத்த அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவருடைய என்ன கிடைக்கிறது? புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நம்மை என்ன செய்தார்? ரட்சித்தார். அப்ப ஞானஸ்நானம் என்கிற அந்த தண்ணீர் நீ என்ன செய்யவில்லை? என் கால்களுக்கு என்ன தரவில்லை? தண்ணீர் தரவில்லை. ஞானஸ்நானம் பெறாத ஆளுகளை பற்றி கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுறாரு பார்த்தீங்களா? வேற எல்லாம் கிடைத்தாலும் இந்த வருஷம் நல்ல சாப்பாடு போட்டிருந்தோம்ல, அதை வச்சு ஆண்டவர் திருப்தி அடையலையே, அதை புகழ்ந்து சொல்லலையே. அதுபோல தான் நம்முடைய காணிக்கையோ பிற நற்கிரியைகளோ எதுவாய் இருந்தாலும் சத்தியத்தை கை கொண்டு வரக்கூடிய ஒரு ஜாதியாக இருக்கணும். அதனால தான் 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் அதை இன்னும் விளக்கமாக சொல்லுகிறார். 3:21 வசனத்தை வாசிங்க. அங்கு கர்த்தருடைய வேதம் எப்படி சொல்லுகிறது? வாசிங்க. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலா இராமல், ஞானஸ்நானம் வந்து கால்களை கழுவி மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இராமல், தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய், தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் என்னவாய் இருக்கிறது? உடன்படிக்கை. ஞானஸ்நானம் என்பது தேவனோடு பண்ணக்கூடிய என்னது? உடன்படிக்கை. தேவனோடு பண்ணக்கூடிய என்னது? உடன்படிக்கையாயிருக்கிறது. உடன்படிக்கையாயிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இவைகளெல்லாம் உள்ளே அடங்கி இருக்கின்றன. இவைகளெல்லாம் தண்ணீர் முழுக்கில் அடங்கி இருக்கின்றன. அதனால தான் பரிசேயங்கிட்ட சொல்றாரு, நீ எனக்கு என்ன செய்யலப்பா? தண்ணி தரலப்பா, சாப்பாடு தந்துட்டா. சாப்பாடு தந்த உடனே அதில் திருப்தியாக இருப்பேனோ? நீ பரலோகத்துக்கு வரணுமில்ல, கர்த்தருடைய ராஜ்யத்தில் என்னோடு கூட இருக்கணும் அல்லவா? நீ என்னுடைய சிங்காசனத்தில் யாரோடு கூட இருக்கும்படி, என்னோடு இருக்கும்படி உனக்கு நான் என்ன செய்வேன்? அருள் செய்வேன். அதனால நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுவது இந்த தண்ணீர் முழுக்கினாலே. இந்த தண்ணீர் முழுக்கினாலே நான் உன்னோடு என்ன பண்ணுகிறேன்? உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்பதாக சொல்லுகிறார். அதனால தான் இயேசு இதை ஒரு மாதிரியாக எடுத்து 30வது வயதில் யோவான் ஸ்நாபகனால என்ன செய்தார்? இதே லூக்கா 7வது அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேதபாரகர் பரிசேயர் எல்லாம் என்ன செய்து விட்டார்கள் என்றால், நான் இப்போ 3 சொல்ல போகிறேன். டைம் குறைவாக தான் இருக்குது, ஆனாலும் ஸ்பீடாக இனி அந்த சம்பவத்தை மட்டும் சொல்லிடுறேன். 7வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ, பரிசேயரும் நியாய சாஸ்திரிகள், பரிசேயர் வேதபாரகர், பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல், யாராலே? யோவான் ஸ்நாபகனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக. என்ன கேடு உண்டாக? தங்களுக்கு கேடு உண்டாக, அவர்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். தேவனுடைய ஆலோசனையை என்ன செய்து விட்டார்கள்? தள்ளிவிட்டார்கள். தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இயேசு 30வது வயதில் யாருக்கு முன்னால வந்து நிற்கிறார்? யோவான் ஸ்நாபகனுக்கு முன்னால வந்து, இப்பொழுது எனக்கு என்ன கொடு? ஞானஸ்நானம் கொடு. உடனே சொன்ன, அது முடியாது, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க, நீர் என்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறுவதற்கு வரலாமா என்பதாக கேட்ட வேளையில், இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு என்னவாய் இருக்கிறது? ஏற்றதாய் இருக்கிறது என்பதாக சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதனால தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் எந்த இடத்துல பார்த்தாலும் அவர்கள் கடைசியில் என்ன பெற்றார்கள்? ஞானஸ்நானம். முழுகினார்கள். தண்ணீர்னால முழுகணும். அதுதான் கர்த்தர் முக்கியப்படுத்தினார்.
கந்தாகே என்பவளுக்கு மந்திரி, நிதி மந்திரிங்க, ஒரு பெரிய மந்திரி, ஒரு தேசத்துக்கே மந்திரியாயிருந்த அந்த கந்தாகைய என்பவளுடைய மந்திரியாகிய நிதி அமைச்சர் கவலையோடு எருசலேமுக்கு போய் வழிபட்டு கவலை நீங்காத வழியில் வருகிறான். வழியில் ஆண்டவர் பிலிப்பு என்கிற தீர்க்கதரிசியை, ஒரு பந்தி விசாரணைக்காரனை வனாந்திரத்துக்கு அனுப்பி அவனை சந்திக்க வைத்து அவன் உடனே கேட்குறான், தண்ணீர் நிரம்ப இருக்கிறதே, இப்பொழுது ஞான ஸ்நானம் வருவதற்கு தடை என்ன? அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் நம்ம பல முறை அதை பார்த்திருக்கிறோம். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. 8:38வது வசனத்தை வாசிங்க. ரதத்தை நிறுத்த சொன்னான். ரதத்தை நிறுத்த சொன்னான். சாரதியை பார்த்து சொல்றான், டேய் சாரதி, ரதத்தை நிறுத்துடா. அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்புன்னா தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசியில் பந்தி விசாரணைக்காரன், தீர்க்க தரிசன வரம் உள்ளவன். பிலிப்பும் அந்த மந்திரியும் எதிர இறங்கினார்கள், தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு போயிட்டார். எப்படி போனான்னு தெரியல. ஞான ஸ்நானம் பெற்று 2 பேரும் கரையில் வந்தாச்சு. யாரை காணல? பிலிப்பை காணல. பார்க்காமல இருந்திருப்பான். என்ன இவனுக்கு கண்ணு 2 குருடாட்டா போயிட்டு இல்லை, ஆவியானவர் கொண்டு போயிட்டாரு. எவ்வளவு பெரிய கிரியை! அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தண்ணீர்னால நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒரு சுத்திகரிப்பு தண்ணீரில் இருக்கிறது. அந்த சுத்திகரிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்றால் கர்த்தர் யாரோடு இருப்பார்? நம்மோடு இருப்பார். எல்லா இடத்துக்கும் கொண்டு போவார். அவனுக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க, 4 தீர்க்கதரிசிகள். பெரிய கிரியை அந்த குடும்பத்தின் மூலமாக நடந்தது. நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த விதத்தில் என்ன செய்வார்? நடத்தார். இது 8வது அதிகாரம். 9வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 9வது அதிகாரம் 18வது உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். உடனே ஞான ஸ்நானம் பெற்றான். பவுலுக்கு கண்ண சவுல், அப்போ சவுலாக்கம். சவுல் அநேகரை கொல்லுவதற்கு காரணமாயிருந்தவன், சிறையில் தள்ளுவதற்கு காரணமாயிருந்தவன், அடிப்பதற்கு காரணமாயிருந்தவன். அவ்வளவெல்லாம் பாடாப்படுத்தினான் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையை. அந்த சவுலை சந்தித்து தமஸ்குவுக்கு போகிற வழியில் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? சந்தித்தார். கீழே விழுந்தான். அந்த ஒளியினுடைய பிரகாசத்தினால 2 கண்ணும் என்ன செய்து விட்டது? அடைபட்டு போனது, மங்களாகி விட்டது. கண் தெரியல. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அனனியா சென்றான். அவன் மீது கைகளை வைத்து அவனுக்காக ஜெபித்தான். ஜெபித்த வேளையில் கண்ணிலிருந்து என்ன செதில் விழுந்தது? மீன் செதில் விழுந்தது. பார்வை அடைந்தான். உடனே என்ன பெற்றான்? உடனே ஞான ஸ்நானம் பெற்றான். பத்தியடா, தண்ணீர் முழுக்கு அவ்வளவு முக்கியம். அதனால தான் அந்த இடத்துல அவர் முதலாவது சொல்லக்கூடியது என்னவென்றால், நீ என் கால்களுக்கு என்ன தரல? தண்ணீர் தரவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தண்ணீர் முழுக்கினால ஞான ஸ்நானம் பெற்ற தேவ பிள்ளையே, நீ அந்த ஞான ஸ்நானத்துக்கு ஏற்ற விதத்தில் நடக்கிறாயா? நம்ம ஜீவியத்தை அலசி பார்ப்போம். அது முதல் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தான் யாரு? இந்த சவுல். தொடர்ந்து வாசிங்க, அதை தொடர்ந்து அப்படி வாசிங்க. அடுத்த வசனத்தையும். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடன் சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். ஆலயங்கள் எல்லா இடத்திலையும் பிரசங்கம் பண்ணினான். எல்லா இடத்திலையும் பிரசங்கம் பண்ணான். பின்னால் உள்ள பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த எருசலேம், யூதேயா எல்லா இடத்திலும் உள்ளவர்கள் என்ன பெற்றார்கள்? சமாதானம் பெற்றார்கள். தண்ணீர்னால சுத்திகரிக்கப்படும் பொழுது ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? சுத்திகரிக்கப்படுவார்கள். என்ன செய்வார்கள்? சுத்திகரிக்கப்படுவார்கள். அந்த போதனை இங்க ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் எச்சரித்தார். நீ ஞானஸ்நானம் என்ன செய்யணும்? வரணும். 10வது அதிகாரத்தில் வர்ற வேளையிலே அங்க யாரு வர்றா?
கொர்நேலியு வருகிறான். கொர்நேலியு வருகிறான். தன்னோடு சேர்ந்த சேவகர்கள், அதிகாரிகள், ஜனங்கள், சுற்றிலும் உள்ள சொந்தக்காரர்கள் எல்லாவரையும் கூப்பிட்டுட்டு வைத்திருக்கிறான். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் 47வது 48வது வசனத்தை வாசியுங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று. தண்ணீரை விலக்கலாமா பேதுரு சொல்லுகிறார். கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்பப்பட்ட தேவ ஊழியக்காரன் யார் என்றால் பேதுரு சொல்லுகிறார், தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி. கர்த்தருடைய நாமத்தினாலே, இது போதும் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே. தண்ணீர் முழுக்கு ஒரு பெரிய சுத்திகரிப்பு. அதனால தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என் கால்களுக்கு என்ன செய்யவில்லை? தண்ணீர் தரவில்லை. இரண்டாவது, நீ என்னை என்ன செய்யல? முத்தம் செய்யவில்லை. முத்தம்ங்கிறது எதை குறிக்கிறது? நான் அதை கொஞ்சம் ரொம்ப யோசித்தேன். ஆண்டவரே, அந்த முத்தம் என்பது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் நம்மீது வைத்திருக்கிற அன்பை குறிக்கிறது. நாம் அவர் மீது வைத்திருக்கிற எதை குறிக்கிறது? அன்பை குறிக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்கள்? சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை என்ன செய்யுங்கள்? ஆசீர்வதியுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, ஜெபம் பண்ணுகிறவர்களுக்காகவோ நீங்கள் என்ன செய்யுங்கள்? எல்லாவற்றையும் செய்யுங்கள் என்பதாக கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதனால தான் வேதத்தில் நம்ம எந்த பகுதியை பார்த்தாலும் முத்தத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இது உண்டு. ஆதியாகமம் 33வது அதிகாரம் 4வது வசனத்தை மட்டும் கொஞ்சம் வாசிடுவோம். 33 4வது வசனத்தை வாசியுங்கள். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இப்ப ரெண்டு பேரும் முத்தம் பண்றான். யாரெல்லாம்? ஏசாவும் யாக்கோவும். இந்த ஏசா ஏற்கனவே சொல்லி இருக்கிறான், இந்த பையன் என்ன அவிச்சிட்டான், வரப்போறான், எங்க அப்பா செத்த வேளையிலே வருவான், நான் அவனை அதே குழியில வெட்டி போடுவேன் அப்படின்னு சொன்னவே. இப்போ யாக்கோபு இஸ்ரவேலாக மாறி கர்த்தரை நேசித்து கர்த்தருக்குள்ள அவன் இருந்தபடியினால் இப்போ ஏசாவும் யாக்கோபும் சந்திக்க போகிற வேளையில் ஏசா ஓடி வந்து, அவங்ககிட்ட யாராவது மனம் திரும்பு, உன் சகோதரனை நேசி, யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுக்கவே இல்லை. நமக்கு எவ்வளவுதான் சொல்லி தந்தாலும் அந்த வைராக்கியம் நம்ம விட்டு என்ன செய்யாது? மாறவே மாறாது. இப்போ ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி என்ன கொடுத்தார்கள்? என்ன கொடுத்தார்கள்? சொல்லுங்க. முத்தம் கொடுத்தார்கள். என்ன கொடுத்தார்கள்? முத்தம் கொடுத்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ரெண்டு பேரும் பகைமையை மறந்து, யாக்கோபு கிட்ட ரொம்ப பகைமை கிடையாது. யாக்கோபு செய்தது பெரிய தப்பு. சகோதரர் வஞ்சித்து சேஷ்டபுத்திர பாகத்தை அடிச்சிட்டான். தகப்பனை ஏமாத்தி எதை அடிச்சிட்டான்? சேஷ்டபுத்திர பாகத்தை அடிச்சிட்டான். முதல்ல அவனுக்கு கூளை கொடுத்து எதை முதல் சுதந்திரத்தை என்ன செய்தான்? எடுத்துட்டான். இவ்வளவெல்லாம் கள்ளம் பண்ணியிருந்தாலும் ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் கட்டி பிடித்து என்ன கொடுத்தார்கள்? முத்தம் கொடுத்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்ன அன்பு பத்தியலா! அதனால தான் அந்த எந்த இடத்துல 45 ஆதியாகமம் 45வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். அங்கு கர்த்தருடைய வேதம் இப்படி சொல்லுகிறது, தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து. யாரு? யோசேப்பு தன் சகோதரர் யாவரையும் என்ன செய்தான்? முத்தம் செய்தார். அப்ப முத்தம் செய்ய வேண்டும். இங்க இவன் பரிசேயன் என்ன செய்யல? எனக்கு என்ன தரல? நீ முத்தம் தரவில்லை. முதலாவது என்ன தரல? என் காலுக்கு என்ன தரல? தண்ணீர் தரல.
வசன சட்டத்தை நீ கைக்கொள்ளவில்லை. இரண்டாவது, நீ என்னை என்ன செய்யவில்லை? முத்தம் செய்யவில்லை. 48 அதே ஆதியாகமம் 48 7வது வசனத்தை 10வது வசனத்தை வாசிங்க. 48:10. முதிர் வயதினால் இஸ்ரவேலின் கண்கள் மங்களா இருந்தபடியால் அவன் நன்றாய் பார்க்க கூடாதிருந்தது. அவர்களை அவன் அண்டையில சேர பண்ணினான். அப்பொழுது அவன் அவர்களை முத்தம் செய்து அணைத்து கொண்டான். அவர்களை அணைத்து கொண்டான். யாரெல்லாம்? எப்ராஹிம், மனாசே 2 பேரையும். யாக்கோபுக்கு கண் பார்வை சரியா தெரியல. ஆனா யோசேப்பு 2 பிள்ளைகளையும் கொண்டு தகப்பனுடைய முன்னிலையில் நிறுத்தின பொழுது அவன் அவர்களை அணைத்து கொண்டு அவர்களுக்கு என்ன கொடுத்தான்? முத்தம் கொடுத்தான். தேவ பிள்ளையே, பழையது ஒன்றையும் மனசுல வைக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றையும் வைக்கக்கூடாது. பாருங்க, மோசே ரொம்ப நாள் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை மறந்து விட்டான். முதல்ல கூட வந்தாங்க, ஆனா அவங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியல. அவங்க திரும்பி போயிட்டாங்க. யாரு? அந்த மோசேயினுடைய மனைவி ஆகிய யாரு? அவனுடைய மனைவியும் அவனுடைய 2 பிள்ளைகளும் திரும்பி போய்விட்டார்கள். அதுக்கு பிறகு தகப்பன் கூட்டிட்டு வர்றான். அவன் தகப்பன் கூட்டிட்டு வர்ற வேளையில் என்ன நடக்குது பாருங்க. யாத்திராகமம் 18வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். அங்கு கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி மோசே தன்னுடைய மாமனுக்கு என்ன கொண்டு போனான்? எதிர்கொண்டு போனான். நம்ம உடனே சொல்லுவோம், எதிர்கொண்டு போய் சந்தனமும் பூமாரியுமா போட்டான். இங்க எதிர்கொண்டு போனான். யார் வர்றாரு? மாமங்காரர் வர்றாரு அப்படின்னு சொல்லி எதிர்கொண்டு போய் அவனை என்ன செய்தான்? வணங்கினான். யார் யாரை வணங்கினான்? மோசே. மோசே 80வது வயதில் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வழிநடத்தக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய மோசே எதிர்கொண்டு போய் தன்னுடைய மாமனை வணங்கி அவனை என்ன செய்தான்? முத்தம் செய்தான். வணங்கி என்ன செய்தான்? முத்தம் செய்தான். வேதத்தில் எந்த பகுதியை பார்த்தாலும் அந்த முத்தம் என்று சொல்லுவது அன்பை குறிக்கிறது. அன்பை குறிக்கிறது. மார்க்கு சுவிசேஷத்தில் அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் சிந்தையோடும் என்ன செய்வாயாக? அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூர்ந்தார்கள். அது இல்லைன்னு சொன்ன ஆண்டவர் சொல்லிடுவாரு. நீ என்ன செய்யல? உம்மை எங்க ஆண்டவரே பார்த்தேன், நீர் எங்க வந்தீர் எனக்கு எதிர? டேய், கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி என்ன செய்வான்? அன்பு கூறுவான். சிந்திக்கணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது. அதனால தான் ரூத் அதில் ரொம்ப கவனமாக இருந்தார். அந்த ஒரு வசனத்தையும் இதுக்கு வாசித்துக்கிடுவோம். ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். அங்கு கர்த்தருடைய வேதம் இப்படி சொல்லுகிறது. ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி 2 பிள்ளைகளையும் அவனுடைய மக்களோன் கிளியோன் ஆகியவருடைய மனைவிமார் 2 பேரையும், ரூத்தையும் ஒர்பாளையும், இவள் என்ன செய்தாள் வாசிங்க. நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அவர்களை என்ன செய்தாள்? முத்தமிட்டாள். பாவிகளா, நீங்க 2 பேருக்கும் பொட்டாட்டியா வந்த பிறகு குன்னிட்டியளம்மா என் பிள்ளைகளை. நம்ம ஆளுகள்னா உடனே ஓடி போட்டுருவா. நீ வந்த முழுத்தத்தில் என் பிள்ளைகளை என்ன பண்ணி போட்டா? காலி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவார். இவ கடுமையான வார்த்தைகளையா பயன்படுத்தினாள்? இல்லை, உங்கள் இருவருக்கும் வாய்க்கக்கூடிய புருஷனுடைய வீட்டில் நீங்கள் சமாதானத்தோடு இன்பத்தோடு
மகிழ்ச்சியோடு வாழ்வீர்களாக என்பதாக சொல்லி ரெண்டு பேரையும் கட்டி பிடித்து அணைத்து என்ன இட்டாள்? முத்தமிட்டாள். முத்தமிட்டாள். இங்க பரிசேங்கிட்ட சொல்றாரு, நீ என்னை என்ன செய்யல? முத்தமிடவில்லை. நீ என்னை என்ன செய்யவில்லை? சொல்லுங்க. நீ என்னை என்ன செய்யவில்லை? முத்தமிடவில்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட இது இருக்கணும், அன்பு இருக்கணும். எது இருக்கணும்? அன்பு இருக்கணும். அன்பு இல்லாவிட்டால் நான் அறியேன். மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்தாலும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பானது எல்லாவற்றையும் தாங்கும், சகிக்கும், எல்லாவற்றையும் அது வெறுக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்புதான் மிக முக்கியமானது என்பதாக சொல்லி அந்த அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதனால தான் முதலாவது சொன்னார், நீ என் கால்களுக்கு என்ன செய்யவில்லை? தண்ணீர் தரவில்லை. இரண்டாவது, நீ என் கால்கள் என்னை என்ன செய்யவில்லை? முத்தமிடவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அன்பு இருக்கணும். மூன்றாவது, என் தலைக்கு நீ என்ன செய்யவில்லை? எண்ணெய் தரவில்லை. இவளோ என் பாதத்தில் என்ன பூசினாள்? எண்ணெய் பூசினாள். அது என்ன எண்ணெய்? பரிமள தைலம். ஹல்லேலூயா. அவளுக்கு எவ்வளவு சிறப்பு பார்த்தீங்களா? எவ்வளவு சிறப்பு! பரிமள தைலம் என்கிற எண்ணெயை என்ன செய்தாள்? பூசினாள். அது இந்த வீடெல்லாம் என்ன செய்யிட்டு? நிரப்பிட்டு. அதனால தான் இயேசுவினுடைய கடைசி சம்பவத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த பஸ்காவுக்கு முந்தின நாட்களில் இயேசு இதே அந்த மார்க்கு சுவிசேஷம், அது எந்த அதிகாரத்தில் வருது? மார்க்கு சுவிசேஷத்தில் ஒரு அதிகாரத்தில் அது வரும். எத்தனை? 12வது அதிகாரம். 12வது அதிகாரத்தை எடுத்து அதில் பாருங்கள், டக்குன்னு பாருங்கள். அவர் பந்தி இருந்தார். மார்க்கு 12 இல்லையே, 14வது அதிகாரமா? 14 எடுங்க. 14 எத்தனாவது வசனத்தில் வருது அந்த சம்பவம்? செலவழிப்பானே இயேசு. 6வது வசனத்தை வாசிங்க. 3வது வசனம். இயேசு பெத்தானியாவில் இதே சீமோன் தான் அங்கே வருகிறார். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே. வீணான செலவு 300 பணத்துக்கு பிறகும் அதை வீணாய் செலவழிப்பானேன். 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று 300 பணத்துக்கு மேல விற்று தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி அவர்களை நோக்கி அவளை விட்டு விடுங்கள். ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். நீங்கள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். என் சரீரத்தில் தைலம் பூச என்ன செய்தாள்? முந்திக் கொண்டாள். என் சரீரத்தில் தைலம் பூச அவள் என்ன செய்தாள்? முந்திக் கொண்டாள் என்பதாக கர்த்தருடைய வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. தைலம் பூச அவள் முந்திக் கொண்டாள். அதை இங்கு சொல்லும் பொழுது, நீ என் கால்களுக்கு என்னுடைய தலைக்கு என்ன தரவில்லை? எண்ணெய் தரவில்லை. இவள் என்ன தைலம் பூசினாள்? பரிமள தைலம் பூசினாள். அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 23வது சங்கீதம்
5வது வசனத்தில் சொல்லுகிறார், அந்த எண்ணெய் எதை குறிக்கிறது என்பதை பற்றி சொல்லும் பொழுது, முன்பாக நீர் எனக்கு ஒரு என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் என் தலையை, தாவீது சொல்லுகிறார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் தலையை எண்ணெயால் என்ன செய்கிறீர்? அபிஷேகம் பண்ணுகிறது. இந்த எண்ணெய் என்ன எண்ணெய் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் என்கிற எண்ணெய். அவர் அபிஷேக தைலத்தினாலே அவர் நம்மை அபிஷேகிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை என்ன செய்யும்? தொடரும். ஆமர்மியான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வேதம் அவ்வளவு தெளிவாக திட்டமாய் சொல்லுகிறது என்பதை வேதத்தில் நம்ம தெளிவாக பார்க்கிறோம். அதனால தான் மத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? வாசிங்க 6:17. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை என்ன செய்ய? கழுவு என்பதாக சொல்லப்படுகிறது. மத்தேயு 25 இந்த ஒரு வசனத்தை வாசிங்க. அந்த இதில் 2 வசனம் வருது. மத்தேயு 25:3 அடுத்தால 8 வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெய் கொண்டு போகல. 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் எண்ணெயை கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்கள் எதை கொண்டு போகல? எண்ணெயை கொண்டு போகவில்லை. வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் போல தாங்கம்மா, எங்க லைட் எரியட்டு, எங்க விளக்கு எரியட்டுன்னு சொல்றாங்க. 8வது வசனத்தை வாசிங்க. அதுதான், புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். வாசிங்க. தீவட்டிகள் அணைந்து போகிறது. எண்ணெய் இல்லைன்னா அணையும். எண்ணெய் இல்லை என்றால் என்ன செய்யும்? அதுக்கு அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து பரிசுத்த வழியிலே நம்மை நடத்த வேண்டும். இந்த சபையை அப்படி நடத்துவாராக. அது இல்லாவிட்டால் பிரயோஜனமே கிடையாது. அவருக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வழியிலேயே நடக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எண்ணெயாகிய பரிசுத்த ஆவியானவர் யாரோடு இருக்க வேண்டும்? நம்மோடு இருக்க வேண்டும். இந்த 3 குறைவும் யார்கிட்ட இருந்தது? இந்த பரிசேயன்கிட்ட இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஜீவியம் குறைவுள்ளதாய் அல்ல, அந்த பாவியான ஸ்திரியை போல நிறைவுள்ளதாய் இருக்கணும். நம்மை ஒப்பு கொடுப்போம், எழுந்து நிற்போம், நம்மை ஆண்டவருடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 மிகவும் முக்கியமானது. 3 காரியங்களையும் நம்முடைய ஜீவியத்தில் நம்ம கவனிக்க வேண்டும். முதலாவது கர்த்தர் சொன்னார், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, தண்ணீரால் சுத்திகரிக்கப்படவில்லை. 2வது, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, உன்னுடைய அன்பு சரி கிடையாது, நீ என்னை முத்தம் செய்யவில்லை. ஏசா யாக்கோவை முத்தம் செய்தான், யாக்கோபு ஏசாவை முத்தம் செய்தான். பகைமையெல்லாம் மறந்து முத்தம் செய்யக்கூடிய ஒரு நிலையில காணப்பட வேண்டும். நீ என் தலைக்கு என்ன தரவில்லை? எண்ணெய் தரவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எண்ணெய் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அதுதான் வெளிச்சம் கொடுக்கக்கூடியது, உலகத்தில் நம்மை பிரகாசிக்க வைக்கக்கூடியது. பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் நமக்குள் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாய் பிரகாசிக்க வேண்டும். இந்த சபை அப்படி மாறட்டும். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படி மாற்றுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, நீ என் தலையில எண்ணெய் பூசவில்லை என்பதாக வேதனையோடு சொன்னீரே. மற்ற எல்லாவற்றையும் செய்து இதில் நாங்கள் குறை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது எங்களுடைய ஜீவியத்தை தேவன் அங்கீகரிப்பதில்லை. தண்ணீர் முழுக்கினால நாங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, முத்தத்தினால மற்றவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். எண்ணெயாகிய பரிசுத்த ஆவியினால எங்களுடைய விளக்கு எரிய வேண்டும்.
மற்றவர்கள் மத்தியில் பிரகாசமாயிருக்க வேண்டும். எங்களை மாற்றும், எங்களை மாற்றும், எங்களை மாற்றும். உம்முடைய பிள்ளைகளை மாற்றும். இந்த மத்தியான வேளையில் உம்முடைய பாதத்தில் இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே இறங்கு, 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 இறங்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, சவுலை பவுலாய் மாற்றினீரே. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசேயன் ஆண்டவருக்கு நல்ல விருந்து கொடுத்திருந்தாலும், பிற கணங்களை செய்திருந்தாலும், அவரை அதிகமாக உபசரித்தாலும், ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை என்பதாக 3 காரியங்களை சொன்னதை வேதத்தில் நாங்கள் தியானித்தோம் ஐயா. தண்ணீராகிய ஞான ஸ்நானத்தின் மூலமாய் உம்மோடு உடன்படிக்கை பண்ண கர்த்தர் கிருபை செய்யும் ஐயா. முத்தமாகிய பரிசுத்த ஆவியினால் ஆண்டவரே மற்றவரிடத்தில் அன்பு செலுத்த கர்த்தர் கிருபை செய்யும் ஐயா. என் தலைக்கு நீ எண்ணெய் தரவில்லை என்றபடி ஆண்டவரே, நாங்கள் எண்ணெயாகிய பரிசுத்த ஆவியானவரை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக எங்களுடைய ஜீவியத்தை கர்த்தர் மாற்றும். இந்த சபையை கர்த்தர் மாற்றும். இந்த 3 காரியங்களிலும் பிள்ளைகள் வளரட்டும் ஐயா. 3 காரியங்களிலும் உம்முடைய பிள்ளைகள் வளரட்டும். ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். தண்ணீர்னால உம்முடைய பாதத்தை நாங்கள் கழுவ வேண்டும். முத்தத்தினால நாங்கள் உம்மை முத்தமிட வேண்டும். உம்மிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். எண்ணெயாகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வல்லமையான கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். ஆண்டவரே, பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டும். அப்பா, இறங்கு, 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 இறங்கு. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரம். இதுவரையிலும் கர்த்தர் எங்களோடு இருந்தீர் ஆண்டவரே. பரிசேயனோடு சொன்ன இந்த 3 காரியங்களும் மிகவும் முக்கியம் அப்பா. இதை நாங்கள் உணரும்படியாய், இதை தொடர்ந்து தியானித்து எங்களுடைய ஜீவியத்தை அமைத்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். உமக்கு வேண்டியவைகளை எல்லாம் என்னென்ன செய்தாலும் இந்த 3ம் ரொம்ப முக்கியமானவைகள். உம்முடைய கால்களுக்கு நாங்கள் தண்ணீர் தந்து ஒரு சுத்திகரிப்பை நாங்கள் அடைய வேண்டும். ஆண்டவரை முத்தமிட்டு உம்முடைய அன்பை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை பெற்று ஆண்டவரே வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் பரிசுத்த ஆவியாகிய அந்த எண்ணெயினால ஆண்டவரே நாங்கள் சுத்திகரிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். சபையை பரிசுத்தப்படுத்தும், இந்த சபையை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தத்திற்குரிய வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும் பொழுது நாங்கள் பரிசுத்தம் அடைய கர்த்தர் கிருபை செய்யும். உம்முடைய கரங்கள்ல தருகிறோம், உம்முடைய கரங்கள்ல தருகிறோம். ஆண்டவரே, திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மாலை ஆராதனை ஆசீர்வதியும். தொடர்ந்துள்ள நிகழ்வுகளில் எல்லாம் தேவ பிரசன்னம் இருப்பதாக. இந்த வாரத்தில் நடக்கிற பிபிஎஸ்ஐ கர்த்தர் ஆசீர்வதியும். திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூல ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நடத்துதலும் இன்று வென்றுமான சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். துதிக்க நம்மகிமையோமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி நம்மகிமையோமக்கே ஓ நீரே ராஜா. ஏ அல்லேலூயா. தோட்டா தோட்டா தோட்டமே மிக தோட்டா
ஹalleluya 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 எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.